ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ருச்சியான சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு ஃப்ரூட் கேசரி. இதுக்கு தேவையான பொருட்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய்யை ஊற்றி நெய் உருகுனதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு செவக்க வறுக்கணும். அது கூட உலர்ந்த திராட்சை பழத்தை போட்டு வறுக்கணும். இப்போ ரெண்டுமே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே கடாயில் 1 டீஸ்பூன் நெய்யை ஊற்றி நெய் உருகுனதும் 1 கப் ரவை போட்டு நல்லா செவக்க வறுத்து ஒரு பவுலில் எடுத்துடணும். அதே கடாயில் 1 கப் ஆரஞ்சு ஜூஸும் 1 கப் தண்ணியும் ஊற்றணும். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி நான் 1 கப் ரவைக்கு 1 கப் தண்ணியும் 1 கப் ஆரஞ்சு ஜூஸும் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கொதித்த உடனே ஃபுட் கலர் பொடியை கொஞ்சம் போடணும், அதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கட்டி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இன்றைக்கி நான் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா 1.5 கப்பாக எடுத்துக்கலாம். 1 கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கிளறி விடணும். சர்க்கரை மொத்தமாக போட்டால் கட்டி பிடிச்சிடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 2 டீஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காவும் வதக்கி வச்சுருக்க முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் அதில் போடணும். அவ்வளோதான், ருசியான ஆரஞ்சு ஃப்ரூட் கேசரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.